ஓகே. ஸோ நான் வந்து செபி ரெஜிஸ்டர் கிடையாது. சரிங்களா? ஸோ நான் வந்து எந்த ஒரு லைவ் மார்க்கெட் அனலைஸோ அப்டேட்டோ கொடுக்க முடியாது. ஸோ நான் வந்து ஹார்மட் டெக்னிக்கல் யூஸ் பண்ணுறேன். அந்த ஹார்மட் டெக்னிக்கல் பேஸ் பண்ணி நம்ம வந்து பேட்டர்ன் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அது எப்படி கொடுக்குறோம், அது எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் அது வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், ஸோ அந்த பேட்டர்ன் வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும், இதை வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ப்ளஸ் அதில் உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் வந்து நான் அதில் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து ஹார்மோனிக்கில் வந்து ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்காட்டி நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து நம்ம டெலிகிராம் பப்ளிக் சேனல். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் இன்றைக்கி மார்னிங் கூட நம்ம போட்டிருப்போம். ஸோ 500 பாயிண்ட் வந்து அதில் வந்து மேலே போயிருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நம்ம எப்படி ட்ராப் பண்ணுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே கொடுத்துருக்கோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிசம்பர் 18. ஸோ இந்த டிசம்பர் 18 பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சார்ட் இருக்குது. இப்போது டிசம்பர் 17. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி நமக்கு தொடர்ந்து ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த இடத்துல இங்கே ஒரு நமக்கு ஒரு ஜோன் இருக்குது, பிரேக் அவுட் ஜோன். ஸோ இந்த ஜோனை உடச்சிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. இங்கே தான் வந்து நமக்கு டெக்னிக்கலாக ரிவர்சல் இருக்குது. ரிவர்சல் மீன்ஸ் என்னன்னா அந்த ஜோனை ஹிட் ஆச்சுன்னா அங்கேருந்து ரிவர்சல் ஆகி மார்க்கெட் ஆப்போசிட்டில் போகும். அப்போ டவுன் ட்ரெண்ட் இருக்குது. டவுன் ட்ரெண்ட் ஃபால் ஆகிட்டு வந்து இங்கே ரிவர்சல் ஜோன் ஹிட் ஆச்சுன்னா இங்கேருந்து ரிவர்சல் எடுத்து இங்கேருந்து மார்க்கெட் புல்லிஷாக மேலே போகக்கூடிய ஒரு டெக்னிக்கல் வியூ. சரிங்களா? இது 100% போகுமானா 100% எந்த டெக்னிக்கல் நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஹார்மோன் பேஸ் பண்ணி இந்த டெக்னிக்கலாக ரிவர்சல் ஜோன் இங்கே தான் இருக்குது. சரிங்களா? அப்போ மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போஞ்சது நம்ம கொடுத்துருக்கோம். இது கொடுத்ததுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மற்ற டெக்னிக்கல் கம்பேர் பண்ணும்போது ஹார்மோனிக்கில் நமக்கு கன்விக்ஷன் அதிகம். சரிங்களா? மற்ற டெக்னிக்கல் ஃபெயிலியர் வந்து கம்மி. ஸோ அதனால் வந்து நம்ம பப்ளிக் அதாவது டிசம்பர் 17 நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? மேலே பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஸ்ட்ரக்சர், சேம் நிஃப்டி தான் 50 மினிட்ஸ் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சார்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதே சார்ட்டில் கீழே பாருங்கள் ஒரு பேட்டர்ன் போட்டு இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ கொடுத்துருக்கவர் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் நம்ம ஜோன்லேருந்து அப்படியே இருந்துன்னு வச்சுங்க பர்ஃபெக்டாக நம்ம ஜோனை ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஜோன் ரைட் சைடில் பாருங்கள் 740 750 730. ஸோ ஒரு 30 பாயிண்ட் தான் ஜோனு. இந்த ஜோன் தான் நமக்கு ரிவர்சலுங்கிறது இருக்கிறது நம்ம கொடுத்துட்டோம். இங்கிருந்து மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக ரிவர்சல் ஆகி மேலே போகணும். அப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தால் இது நிஃப்டி ஸ்பாட். இப்போ ஸ்பாட்டை பேஸ் பண்ணி ஆப்ஷன் ஹெட்ஜ் போகிறது தான் சேஃபு. பை வந்து போகலாம், பட் ப்ரீமியம் சார்ட் அனலைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸ்பாட்டை மட்டும் பார்க்கக்கூடாது, ப்ரீமியம் சார்ட் அனலைஸ் பண்ணணும். அண்ட் இங்கிருந்து நமக்கு ஒரு என்ட்ரி, இந்த என்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் இது போன வாரம் வந்ததுங்க டிசம்பர் 18. இப்போ டிசம்பர் 26. சரிங்களா? இந்த 26 இந்த ஒரு 1 வீக்கில் மார்க்கெட் இங்கேருந்து பர்ஃபெக்டாக ரிவர்சல் எடுத்து இது கீழே க்ளோஸ் ஆகிட்டு எஸ்எல். சரிங்களா? இங்கேருந்து மேலே போகுது, இது கீழே க்ளோஸ் ஆகிட்டு எஸ்எல். ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு 500 பாயிண்ட் மேலே போயிடுச்சு. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ அங்கே அப்படியே பர்ஃபெக்டாக ரிவர்சல் எடுத்து சேம் அன்னைக்கு ஒரே நாளில் பாருங்கள் 130 பாயிண்ட் மேலே போயிடுச்சு. தென் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட் அப். சரிங்களா? ஸோ இந்த சார்ட் தான் இது நம்ம ட்ரேடிங் வெளியே பார்த்துடலாம். ஸோ நான் அந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் 50 மினிட்ஸ் சார்ட்டாக வச்சுருப்பேன். சரிங்களா? ஸோ இப்போ நிறைய கேண்டில்ஸ் வந்துருச்சு. ஓகே, 50 மினிட்ஸ் வச்சு பார்த்தலாம், தெரியுதுங்களா? டிசம்பர் 17 நம்ம கொடுத்துட்டோம். இந்த இடத்துல நம்ம கொடுத்துருந்தோம். 18 நம்ம ஜோனை ஹிட் ஆச்சு. மார்னிங் வந்து 9:30 ஹிட் ஆச்சு. அங்கேருந்து ரிவர்சல் எடுத்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட். அண்ட் இந்த இடத்துல இந்த ஜோன்ஸ் எப்படி மார்க் பண்ணுறது இது எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா வந்து அப்போயே ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஒருவேளை நீங்கள் வந்து வீடியோ ஒன்று பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த லிங்க்கும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓரளவு ஹார்மோன் டெக்னிக்கல் பற்றி உங்களுக்கு அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சரிங்களா? ஓகே. ஸோ இது போன வீக்கோட அனலைஸ். இப்போ மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போகுன்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ மேலே போகிற மார்க்கெட் எங்கேருந்து ஃபாலோ ஆகும் அதுவும் அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? ஒன்று நம்ம ட்ரெண்டு கூட சேர்ந்து ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ட்ரெண்டுக்கு எங்கே ரிவர்சல் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுப்போம். சரிங்களா? இப்போ இங்கே ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டு இங்கேருந்து மேலே போய் நம்ம தெரிஞ்சிச்சு இங்கே ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். ஓகே. இப்போ மேலே போயிட்டுருக்கு. இப்போ மிடில் போய் நம்ம மிடில் நமக்கு என்ட்ரி கிடச்சா எடுக்கலாம், இல்லாட்டி எங்கேருந்து ஃபாலோ ஆகும் அது நமக்கு தெரியணும். ஸோ அந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணலாம், பேரி சைடுக்கான ஒரு ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த வந்து ஃபாலோ ஆகிறத பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த வாரம் மண்டேவே கொடுத்துருந்தோம். டேட் போயிடலாம், மண்டே. ஸோ 2022. ஓகே. ஸோ இந்த வாரம் மண்டே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், டபுள்யூ பேட்டர்ன். ஸோ இந்த டபுள்யூ பேட்டர்ன் பண்ணி நம்ம ரிவர்சல் பாருங்கள், பேட்டர்ன் போட்டு கொடுத்தாச்சு. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ப்ரோ இந்த 26 இந்த பேட்டர்ன் 190 எதுல ப்ரோ போட்டிருக்கீங்க? சேம் நம்ம பப்ளிக் சேனல் தான் போட்டிருக்கேன். சரிங்களா?
தேதி பாருங்கள் மேலே போட்டிருக்குங்களா 22 தெரியுதுங்களா தேதி இந்த வாரம் மண்டே சரிங்களா மண்டே மார்க்கெட் ஓப்பன் பண்ண ஒரு 2 நிமிஷத்தில் கொடுத்தாச்சு 9:17 என்ன பண்ணிட்டோம் சார்ட்டு கொடுத்துட்டோம் கொடுத்த ரிவர்சல் ஜோன் பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காட்டுறேங்க 26,190 சரிங்களா நம்ம கொடுத்ததுல பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது பிரேக் அவுட் ஜோன் இந்த ஜோன் எப்படிங்கிறது நான் ஆல்ரெடி நான் கொடுத்த இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை ஒரு லைவ் எடுத்த இந்த மாதிரி கியூனிக் அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன் இந்த ஜோன் எப்படி அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ இந்த ஜோன் தான் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஜோன் அதாவது மேலே போகிற மார்க்கெட் எங்கேருந்து ரிவர்சல் ஆகி ஃபாலோ ஆகும் ஸோ அதுக்கான ஜோன் இப்போ இந்த ஜோன் வந்து எப்போ ஹிட் ஆச்சு நமக்கு 22 அது மண்டேவே நமக்கு ஹிட் ஆயிடுச்சு சரிங்களா இப்போ இது இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆகணும் ஓகே இப்போ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் போகலாங்களா இல்லை ஆப்ஷன் ஹெட்ஜ் போகலாமா ஹெட்ஜிங் தான் ஏன் ஹெட்ஜிங் போகணும் புட் ஆப்ஷன் ப்ரோ ஏன்னா ஸ்பாட் மட்டும் எஸ் புட் ஆப்ஷன் போகக்கூடாது சரிங்களா ஏன்னா இது வெறும் ஸ்பாட் சரிங்களா புட் ஆப்ஷன் போனால் என்ன பண்ணும் புட்டோட ப்ரீமியமில் போய் அனலைஸ் பண்ணும் சரிங்களா நம்ம ஸ்பாட்டை மட்டும் பார்க்கணும் என்ன பண்ணணும் ஆப்ஷன் ஹெட்ஜ் தான் போகணும் புட் ஆப்ஷன் போகக்கூடாது சரிங்களா புட் ஆப்ஷன் வந்து நம்ம என்ட்ரி கிடைச்சது நம்ம நேற்று எடுத்துட்டோம் அது என்ட்ரி எப்படிங்கிறது நான் வந்து நெக்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஹெட்ஜுக்கு தான் போயிருக்கணும் இந்த இடத்துல ஹெட்ஜு நான் போயிருக்கலாம்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து சரி செவ்வாய்க்கிழமை ஒரு லைவ் எடுத்திருந்தோம் அந்த லைவ் நான் சொல்லியிருப்பேன் அந்த லைவ் அட்டன் பண்ணவங்க தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு ஹெட்ஜ் போயிருக்கலாம் சொல்லியிருப்பேன் வேணா அந்த வீடியோ கிளிப் பண்ணால் நான் இதில் ஆட் பண்ணுறேன் யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது அண்ட் நம்ம ரிவர்சல் ஹிட் ஆகிடுச்சு இங்கேருந்தாலும் நமக்கு ரிவர்சல் ஆகும் சரிங்களா அண்ட் ஒரு கொஸ்டின்ஸ் இப்போ வரும் இப்போ இதுலேருந்து ஃபாலோ ஆகுது ப்ரோ எப்போ டார்கெட் வரும் எந்த டைம்குள்ளே வரும் கேட்பீங்க நிறைய பேர் பட் வந்து அந்த மாதிரி எக்ஸாக்டாக வந்து இவ்வளோ டைம்குள்ளே மார்க்கெட் ரீச் ஆகும்னு சொல்ல முடியாது சரிங்களா சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் ஃபுல்லாக சைட்வேஸாக இருக்கலாம் சம்டைம்ஸ் மார்க்கெட் வித்தின் 1 ஹவர் கூட என்ன ஆகலாம் பெரிய ஃபால் கொடுத்து ஃபால் ஆயிடலாம் சரிங்களா ஓகே ஸோ இது எப்போ கொடுத்தா 22 கொடுத்தோம் 22 கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த லைவ் தான் சரிங்களா செவ்வாய்க்கிழமை இந்த லைவ் தான் வந்து நம்ம ஒரு கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்திருப்போம் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் தென் மார்க்கெட் ஸ்டில் நம்ம ஜோனுக்குள்ளேயே தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைடீஸ்லேயே ட்ரேட் ஆயிருக்கு ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகல ஒருவேளை இந்த ஜோனுக்கு மேலே கேண்டே க்ளோஸ் ஆயிருந்தா சென்செக்ஸ்க்கு சொல்ல முடியுமா ப்ரோ வெயிட் பண்ணுங்க ப்ரோ சொல்லிடுறேன் இப்போ ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு என்ன சொல்லுவோம் நம்ம ஸ்டாப் லாஸ் சரிங்களா ஸோ எங்கேயுமே க்ளோஸ் ஆகல அகெயின் மார்க்கெட் நேற்று பார்த்தீங்கன்னா வந்து நேற்று ஹாலிடே அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 ஹவர் ஒரு நல்ல ஃபால் தென் அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னாச்சுங்க ஃபால் இப்போ இதோட அப்டேட் சார்ட் போய் பார்த்துடலாம் எஸ் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொடுக்கும்போது மார்க்கெட் எப்படி இருந்துச்சு இந்த மார்க் கொடுத்துருந்தோம் கரெக்டுங்களா 26,190 நான் அந்த இடத்துல லைன் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன் $26,190 தான் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் எப்போ கொடுத்தோங்க டேட்டு டிசம்பர் 22 இருக்குங்களா எல்லாருக்கும் தெரியுதுங்களா அண்ட் அதே மாதிரி என்ன ஜோன் ஹிட் ஆச்சு ஹிட் ஆனதுங்க அப்படியே ஃபால் ஸோ இவ்வளோதான் சிம்பிள் இதில் ஏதாவது ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்களா யாராவது ப்ரெடிக்ஷன் தெரியுதுங்களா இல்லை ஒரு டெக்னிக்கல் மட்டும் இருக்கா டெக்னிக்கல் ரெண்டுமே இருக்குது ஒன்லி டெக்னிக்கல் மட்டும்தான் சரிங்களா ஸோ இதில் வந்து என்னென்னா பட் இந்த டெக்னிக்கல் வந்து நமக்கு என்ன கன்வெக்ஷன் சரிங்களா தைரியமாக எங்கே தான் ரோசல் ஆகுதா இல்லையா நமக்கு தெரியணும் ஸோ அந்த ஸ்கில் எப்படி வளர்த்துக்கணும்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் கெயின் ஆகும் நாலேஜ் கெயின் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த கன்விக்ஷன் கண்டிப்பாக வந்து இங்கேருந்து ரோசலாகி ஃபாலோ ஆகும் இங்கேருந்து ரோசலாகி மேலே போங்களால மார்க்கெட்டை வந்து கேல்குலேட் பண்ண முடியும் சரிங்களா ஓகே ஸோ இது வந்து எப்படி ட்ராப் பண்ண உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இந்த டவுட் வந்து கிளியராக நினைக்கிறேன் சரிங்களா ஓகே நேற்றுக்கான என்ட்ரி வந்து பார்த்துடலாம் ஸோ நம்ம லைவ் மார்க்கெட் அனலைஸ் கொடுக்குறது இல்லை ஸோ லைவ் மார்க்கெட் பற்றி யாருமே கேட்காதீங்க நான் செபிலிஸ்ட்டு கிடையாது சரிங்களா ஓகே ஸோ நேற்றோட அனலைஸ் படி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு புட் ஆப்ஷன் நேற்று தான் என்ட்ரியே கிடச்சது ஹெட்ஜிங்க்கு வந்து 2 டேஸ் முன்னாடி என்ட்ரி வந்துருச்சு 2 டேஸ் முன்னாடி எடுத்த லைவ்லேயே நான் சொல்லியிருப்பேன் ஹெட்ஜ் வந்து போயிருக்கலான்னு அந்த புட்டுக்கான என்ட்ரி பார்த்தீங்கன்னா நேற்று வந்திருக்கு ஸோ இது வந்து 26,300 ஏன் இந்த ஸ்ட்ரைக் எடுத்தோம் நமக்கு ப்ரீமியம் வந்து 100+ இருக்கணும் சரிங்களா ஸோ அதனால இந்த ஸ்ட்ரைக் எடுத்தோம் நம்ம என்ட்ரி பாருங்க கரெக்டாக 117 118 இந்த ரேஞ்சு தான் ஸோ இது ஹவர்லி டைம் ஃப்ரேம் சார்ட்டு
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஹார்மோனிக்கில் ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டர்ன். ஸோ அந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்சல் ஜோன் கரெக்டாக 120 114 இந்த ரூபாக்குள்ள தான் நம்மளோட என்ட்ரி ஜோனை இருந்துச்சு. சரிங்களா? இந்த என்ட்ரி ஜோன் எப்போ ஹிட் ஆச்சுன்னா வெட்னஸ்டே. நான் உங்களுக்கு 5 மினிட்ஸ் சார்ட்டை மாற்றி காட்டிடுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே வந்திருக்கு 9:50க்கு மேலே என்னாச்சுங்க என்ட்ரி ஜோனுக்குள்ளேயே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல 10:10. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். இந்த என்ட்ரி வந்து நான் உங்களுக்கு பப்ளிக் சேனல் இப்போ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, எல்லாருக்கும் விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 26,300 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். எப்போன்னு பாருங்கள் 24ஆம் தேதி காலைல 10:12க்கு. சில சைடில் வந்து நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எதுவுமே நம்ம ஷேர் பண்ணலாம், எவ்வளோ ப்ராஃபிட் அதில் காட்டல, செபிரோஸ் இது காட்டக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்த என்ட்ரியோட ப்ரைஸ் மட்டும் பாருங்கள் 119. அதாவது இந்த ஜோனுக்குள்ளே தெரியுதுங்களா 119. சரிங்களா? ஸோ இந்த ஜோனுக்குள்ளே இருந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். அண்ட் எடுத்த ப்ரைஸ் என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா 10:22. ஸோ அப்போ கரெக்டாக வந்து இந்த கேண்டில் எடுத்திருக்கோம், இந்த ரெட் கலர் கேண்டில். அண்டு டார்கெட் செட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 139. சரிங்களா? 20 பாயிண்ட் டார்கெட். அண்ட் டார்கெட் ஹிட் ஆர் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 ஹவர் டைம் எடுத்திருக்கு. இதுலேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 10:12க்கு எடுத்தது 11:03 என்னாச்சுங்க டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. கரெக்டாக இதான் வந்து டார்கெட் 130 11:03. என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10:22. ஸோ 2 நான் க்ரீனாக வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம்னா இந்த இடத்துல நம்ம கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒருவேளை இங்கே க்ளோஸ் பண்ணும்போது திரும்ப எகைன் வந்து ஃபாலோ ஆயிருக்கும், பட் திரும்ப ரீஎன்ட்ரி கிடச்சிருக்கும். அண்ட் இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட் போயிருக்குன்னு பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் 100% போயிடுச்சு. ஏன் 100% நம்ம ஹோல்டு பண்ணலாம் கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன் ஹெட்ஜிங் தான் மோஸ்ட்லி பண்ணுவோம், பையிங் போக மாட்டோம். ஏன்னா பையிங் வந்து டிகே இருக்கும். ஸோ நிறைய வந்து நம்ம லாட் சைஸ் நிறைய போடும்போது லாஸும் பெருசாக வந்து ரிஸ்க்கும் பெருசாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், பையிங் வந்து போக மாட்டோம். ரொம்ப சேஃபான என்ட்ரி. ஸோ இந்த மாதிரி சேஃபான என்ட்ரி இருந்தால் மட்டும் போகும். இந்த இடத்துல என்ட்ரி போகும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் எல்லாம் வெறும் 10 பாயிண்ட் தான். ஸோ 10 பாயிண்ட் வச்சிருந்தா 20 பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ணிட்டோம். 1:2 முடிஞ்சு. இதுக்கு மேலே கேட்ச் பண்ணியிருக்க முடியும். சரிங்களா? பட் அது போஸ்ட் மார்க்கில் நம்ம என்ன வேணால் பேசலாம். சரிங்களா? அது ஈஸி தான். இங்கே போயிருக்கு வச்சிருந்தா ஹோல்டு பண்ணிக்கலாம், நிறைய வந்திருக்கும் நம்ம பேசிக்கலாம். பட் லைவ்ல வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ லைவ்ல நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்க அதுக்கேற்ற ரிவார்டு கிடச்சுன்னா அங்கேயே முடிச்சுட்டு வந்துடணும். ஸோ அதோட நமக்கு ரிவார்டு முடிஞ்சு எக்ஸைட் ஆகிட்டு வெளியே வந்துட்டோம். ப்ரோ 1 ஹவர் டிகே ஆகலையா ப்ரோ? டிகே ஆகிருக்கும். ஆஹா, இந்த இடத்துல நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வந்துருந்தான்னு போகிறோம். தெரியுதுங்களா? நம்ம ஆமாம் எடுத்ததே ப்ரோ. பேர் 10:22 தான் எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் எடுக்கல. சரி 10:22க்கு எடுக்கிறோம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டைம் ஆயிருக்கு, ஸ்லோவாக தான் மேலே போயிருக்கு. சரிங்களா? 20 பாயிண்ட்டு. ஆனால் என்ன இருக்கு உங்களுக்கு ஸ்லோவாக மேலே மேலே வருது. போயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக வச்சிருவோம். ஸ்டாப் லாஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை விட்டுறலாம். இன்கேஸ் ஃபாலோ ஓகே. ஆன என்ன ஆகிடும், உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ம் கரெக்டுங்களா? ஸோ அப்போ பயப்பட வேண்டாம். ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்காமல் ஹோல்டு பண்ணிங்கன்னா பயந்துட்டே இருக்கணும், ஒரு வாரம் நல்லா ஃபாலோ என்ன பண்ணுறதுன்னு. ரெண்டாவது இந்த ஜோனுங்கிறது பார்த்தீங்கன்னா 1.272 இங்கே இருக்கும். தெரியுதுங்களா? ஆமாம் ப்ரோ. இது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ரிவர்சல். இது ஆ. ஸ்ட்ராங்கஸ்ட் ரிவர்சல். சரி, இதுக்கு முன்னத்த நாள் வந்து நம்ம லைவ் போடும்போது நான் கால் ஆப்ஷன் தான் எடுத்திருப்பேன். சரிங்களா? ம் இங்கே தான் நம்ம புட் ஆப்ஷன், அந்த டைம் கால் ஆப்ஷனே போயிருக்க மாட்டோம். ஸோ இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் புட் ஆப்ஷன் வரும். ஏன்னா ரிவர்சல் 2 நாளைக்கு முன்னாடி ஹிட் ஆயிடுச்சு, மண்டேவே வந்துருச்சு. சரிங்களா? பட் இங்கே எங்கேயுமே புட் ஆப்ஷனே போகல. பையிங் போனது ம் இப்போ வெட்னஸ்டே தான் போனோம். என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் 3 நாளுமே வந்து புட்டுக்கான வந்து ரிஸ்க் அதிகம். ஸோ அதை விட்டுட்டோம். ம் ஸோ ப்ராப்பரான ஒரு என்ட்ரி ரிஸ்க் கம்மியாக இடத்துல வந்துச்சு எடுத்துட்டோம். ரெண்டாவது இங்கே ஹெட்ஜிங்குமே ஹோல்டு பண்ணிட்டு இருந்தோம். சரிங்களா? ஸோ அதனால் ஓகே. ஒரு ப்ராப்பர் ஒரு நல்ல ரிவார்டு கிடச்சுன்னு க்ளோஸ் பண்ணிட்டோம், வெளியே வந்துட்டோம். சரிங்களா? ஸோ இதுதான் புட்டுக்கான என்ட்ரிக்கான ரீசன். அண்டு வெறும் ஆப்ஷன் பையர்ஸாக மட்டும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை பெரிய டார்கெட் ஹோல்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா டார்கெட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பாயிண்ட்டு மொத்த ஃபிப்லி பார்த்தீங்கன்னா வந்து 0.5 வரைக்கும் டார்கெட் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ப்ரோ மொத்த ஸ்விங் எடுத்துற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல மொத்த ஸ்விங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் வரும்.
இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்விங். இதில் 0.5 டார்கெட்னால உங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டு 120 ரூபா 160 ரூபா ப்ளஸ் வரும் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. தேர்ட் டார்கெட் இன்னும் போக வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ போயெல்லாம் எடுக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி டார்கெட்டில் கொடுத்து நல்லாவே மேலே போயிடுச்சு. சரிங்களா? இப்போ லைவ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் ஜோன். சரிங்களா? இது 2 டைம் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ரோஸில் ஆயிடுச்சு. தேர்ட் டைம் உடச்சு என்ன ஆகும்? டைம் ஹிட் ஆச்சுன்னா பிரேக் ஆகிட்டு கீழே வந்துடும் மார்க்கெட். ஓகே, ரைட். இதுக்காக கட்டு இருக்குங்களா? ஸோ அது சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பையும் செல் ரெண்டுமே பண்ணணும். இல்லைங்க, சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பையும் செல் ரெண்டுமே பண்ணணுமா? நீங்கள் பை செல் ரெண்டுமே போட்டிருந்தீங்க இந்த இமேஜில். சேம் இல்லை, அது என்ட்ரி எடுத்தது ப்ரோ. இல்லை அந்த ஹெட்ஜிங் சொன்னீங்களா ப்ரோ? அது ஹெட்ஜிங் ஹெட்ஜிங் கிடையாது, இது ஹெட்ஜ் இல்லை. இது என்னன்னா இது ஆப்ஷன் பை. ஓகே சரிங்களா? இது எடுத்து பாருங்க, 10-12க்கு பை பண்ணியிருக்கோம் 119 ஓகே ரூபாய்க்கு. ஓகே சரிங்களா? 11 மணிக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம், செல் பண்ணியிருக்கோம் 139 ரூபாய்க்கு, 20 ரூபா ப்ராஃபிட். ஓகே ஓகே. சரிங்களா? இல்லை ஹெட்ஜ் பண்ணால் எப்படி ப்ரோ அது? ஹெட்ஜுக்கு தான் ஆல்ரெடி நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் எப்படி ஹெட்ஜ் பண்ணுறது. சரிங்களா? சென்சிபிளில் போயிட்டு எப்படி ஹெட்ஜ் பண்ணுறதுங்கிற டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், ப்ரீவியஸ் அப்லோட் பண்ண வீடியோ. கரெக்டாக 26 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஹெட்ஜிங் எப்படி பண்ணுறதுன்னு. ஓகே ஓகே. ப்ரோ டவுட்டு. சொல்லுங்க ப்ரோ இப்போ வந்து மண்டேவே நமக்கு ஜூன்ல வந்து அந்த ரிவர்ஸ் ஹிட் ஆயிடுச்சு ஜோன் போயிட்டு. சரிங்க. ஸோ நான் வந்து என்னைக்கு வந்து திருப்பி ரிவர்சல் கீழே வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் ஒரு வீக் நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியோடைய ஷேர் வாங்கிக்கலாமா ஆப்ஷனு? ஓகே, ஸோ நீங்கள் இப்போ அனலைஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாட்டை. சரிங்களா? லைவ் மார்க்கெட் காட்டக்கூடாது, ஸோ நான் லைவ் மார்க்கெட் எடுத்துட்டேன். ஸோ நம்ம வந்து ஸ்பாட்டை தான் அனலைஸ் பண்ணோம். ஸ்பாட் அனலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது வந்து ஆப்ஷன் ஹெட்ஜ் தான் பண்ணாங்க, பை பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் வந்து சம்டைம்ஸ் லோவாலாம் மூவ் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சைட்வேஸாக ஸ்பாட்டை ஃபாலோ ஆகுது. நீங்கள் புட் எடுத்தீங்கன்னா இந்த சைட்வேஸில் உங்களுக்கு பெரிய டிகே பெரிய லாஸ் ஆயிடும். இது நீங்கள் ஹெட்ஜிங் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. சரிங்களா? உங்களுக்கு ஹெட்ஜிங்கில் டிகே ஆனாலும் 500 600 தான் லாஸ் ஆகும், பெரிய லாஸில் வராது. அந்த ஹெட்ஜ் எப்படிங்கிறத நான் போன இதில் நான் சொல்லியிருப்பேன். அது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதை பார்த்துட்டு ஒரு 2 நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? அதுலேயே விர்ச்சுவல் ட்ரேட்னு இருக்கும் சென்சிபிள்லேயே. சரி, சென்செக்ஸ் சேம் இதே மெத்தட் தான் அனலைஸ் பண்ணும். சரிங்களா? பட் மார்க்கெட்டில் வந்து என்னென்னா நீங்கள் ஒரு செக்மெண்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நிஃப்டினா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி. சரிங்களா? நீங்கள் ரெண்டு செக்மெண்ட் 3 செக்மெண்ட் வந்து அட் அ டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு இருக்கோன்னா ஏதாவது நிஃப்டி என்ட்ரி வந்து நான் என்ட்ரி மிஸ் பண்ணிவிடுவேன். ஓகே ஓகே. ஸோ ப்ராப்ளம் அனலைஸ் பண்ண முடியும். சொல்ல முடியும். புரியலைங்க, வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுங்க. என்ன கேட்டீங்க? இல்ல வேற எங்கே பேசிட்டாருங்க சார். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்குங்க? ப்ரோ ஒரு டவுட்டு. சொல்லுங்க ப்ரோ நீங்க ஆப்ஷன் ஹெட்ஜிங்ல வந்து ஒரு கால் பை ஒரு கால் செல் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இதே ஆமா. கால் புட்டு பை செல் அது பண்ண முடியுமா? அப்படி பண்ணக்கூடாதுங்க. ஹெட்ஜிங்கிறது வந்து ஸ்ப்ரெட்டு. ஒன்று கால் ஸ்ப்ரெட்டாக இருக்கும், இல்லாட்டி புட் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே சரிங்களா? ஓகே ஸ்ப்ரெட்டுக்கு தான் ஹெட்ஜிங் சொல்லுவோம். கால் ஸ்ப்ரெட்டாக இருந்தால் கால் பை பண்ணிட்டு ஓடிஎம் வந்து செல் பண்ணும். புட் ஸ்ப்ரெட்டாக இருந்தால் அடுத்த மணி பை பண்ணிட்டு ஓடிஎம் செல் பண்ணும் புட்டில். ஓகே ப்ரோ. ரைட். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா இந்த அனலைஸில்? இல்லைங்க சார். இதில் வந்து நீங்கள் மெயின் ஷாட் வந்து 2 ஹவர்ஸில் போட்டிருக்கீங்க. இப்போ ப்ரீமியத்துக்குள்ளே போகும்போது எந்த டைம் ஃப்ரேமில் ப்ரோ அனலைஸ் பண்ணுறீங்க? நமக்கு பேட்டர்ன் ப்ராப்பராக இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் கேண்டில்ஸ் வந்து நம்ம ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு ஸ்விங்குனா வந்து இவ்வளோ கேண்டில்ஸ் தான் இருக்கணும், நிறைய கேண்டில்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வைக்கணும். இப்போ இதுவே பாருங்க, நான் 50 மினிட்ஸ் வைக்கிறேன். எவ்வளோ கேண்டில்ஸ் இருக்குது தெரியுதுங்களா? இதுக்குள்ளேயே நிறைய எம்டபிள்யூ இருக்கா? ஆமாம் ப்ரோ. அப்போ இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. சரிங்களா? நமக்கு டபிள்யூனா டபிள்யூ மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணும், இந்த இடத்துல டைம் ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், இந்த இடத்துல எனக்கு வெறும் டபிள்யூ மட்டும் தான் தெரியுது. கரெக்டுங்களா? ப்ரோ ஸோ இதுதான் ப்ராப்பர் டபிள்யூ பேட்டர்ன். அப்போ இந்த டைம் ஃப்ரேம் தான் இதுக்கு ஃபாலோ பண்ணும். சரி, இதுவே நான் அந்த ஸ்விங்கு போகிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், எனக்கு கேண்டில்ஸ் வந்து நிறையா இருக்குது. அப்போ நாய்ஸ் அதிகமாக இருக்குங்களா? அப்போ என்ன பண்ணும், டைம் ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸ் பண்ணணும் பாருங்கள், வெறும் எனக்கு என்ன தெரியுது, இந்த இடத்துல எம் மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரில. கரெக்டுங்களா? ஓகே ப்ரோ. இதே நான் வந்து லோ டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சேன்னா எனக்கு நிறையா ஸ்விங் தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது.
சரி ப்ரோ இது வந்து இது ப்ராக்டிஸில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பண்ண 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 ப்ரோ இது வந்து வேற எதுவும் ஃபிக்ஸ்டு டைம் ஃப்ரேம் எதுவும் இருக்குங்களா? இவ்வளவுதான் வைக்கணும் இவ்வளவுதான் அப்படி எதுவும் இருக்குங்களா? இல்லை ப்ரோ, ஸ்விங்கோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டைம் ஃப்ரேம் மாறும். ரெண்டாவது ஹையர் டைம் ஃப்ரேம்னா ஹையர் ரிட்டர்ன்ஸ், ஏன்னா டார்கெட்டும் பெருசு. லோ டைம் ஃப்ரேம் போயிட்டுனா ரிட்டர்ன்ஸ் லோவராக இருக்கும், டார்கெட்டும் நமக்கு கம்மியாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ போயிருக்கு, நியர்லி 100 பாயிண்ட் போயிருக்குங்களா. பட் இதுவே வந்து நான் ஆமாம். போன கிளாஸில் வந்து நான் ஒரு பேட்டர்ன் சொல்லியிருப்பேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 40 பாயிண்ட் தான் மேக்ஸிமம் டார்கெட்டே வரும், ஏன்னா அது டைம் ஃப்ரேம் கம்மி. இது ஹவர்லி டைம் ஃப்ரேம். ப்ரோ ஓகே ப்ரோ. டெய்லியுமே ஹெட்ஜிங் பண்ணலாமா? சேஃப் அண்ட் சேவ். ஹெட்ஜிங் வந்து உங்களுக்கு வீக்லி ஒரு 3-4 என்ட்ரி வந்துடும் மோஸ்ட்லி. ஓகே. ப்ரோ ப்ரோ ஸ்பாட்ல டார்கெட்டுக்கு ஏற்ற வந்து மாதிரி உங்களுக்கு வந்து மாறும். இப்போ சரிங்களா, வரையுது bro. இது எப்படி சொல்லணும்? புரியலைங்க. இது எப்படி வரையுது ப்ரோ? அது ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து நம்ம கிளாஸில் சொல்லித்தரோம். சரிங்களா, இது ஒவ்வொரு பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு. இது வந்து நீங்கள் யூடியூப்லையும் படிக்கலாம், நிறைய பேர் வந்து ஃப்ரீயாகவும் சொல்லி தருவாங்க, ஓட்டியும் படிக்கலாம். சரிங்களா, பட் நம்ம கிளாஸ் பொறுத்த வரைக்கும் 70 to 20 days கிளாஸ் இருக்கும். பட் ப்ரோ என்னன்னா இப்போ வந்து டார்கெட் எப்படி செட் நீங்கள் வந்து பண்றது? லேர்ன் பண்ணுறது எங்கே வேணாலும் லேர்ன் பண்ணிக்கோங்க. பட் வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரோ நமக்கு ஹெட்ஜிங் பண்ணுறோம்ல ப்ரோ, எஸ் ப்ரோ. அது வந்து ஃபஸ்ட்டு பை பண்ணிட்டு அப்புறம் தான் செல் பண்ணணுமா ப்ரோ? அது எப்படி? ஆமாங்க, முதல்ல பை பண்ணிக்கோங்க. சரிங்க பை ப்ரோ. பண்ணது உங்களுக்கு கேபிட்டல் வந்து 10,000 15,000 அதுக்குள்ளே தான் தேவைப்படும். கரெக்டுங்களா, ஓகே ப்ரோ. ப்ரீமியம் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு கான்ட்ராக்ட் ஓட்டியுமே செல் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக ஓகே போயிட்டு செல் பண்ணீங்கன்னா அதுக்கு 2 lakh கேபிட்டல் தேவைப்படும். ஓகே ஆப்ஷன் ப்ரோ. செல்லிங் 2 lakh வரும்ல, அந்த கேபிள் ஓகே அப்படியே கேட்கும். ஓகே ப்ரோ. அது எப்படி இந்த மேலே போனாலும் அப்படி தான், கீழே வந்தாலும் அப்படி தான் ப்ரோ? சேம், ரெண்டுக்குமே சேம் தான். ஓகே எப்பவுமே வந்து முதல்ல பை தான் பண்ணும், அப்புறம் செல் பண்ணும். க்ளோஸ் ஓகே ப்ரோ. பண்ணும்போது அதே மாதிரி செல் பண்ண பொசிஷன் முதல்ல க்ளோஸ் பண்ணி விட்டுருவீங்க, அதுக்கப்புறம் பை பண்ண பொசிஷன் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ டவுட் ப்ரோ, சொல்லுங்க. 4 ஹவர்ஸ்ல ஸ்பாட்ல வந்துட்டு இன்டர்மீடியட் ஒரு ஹை இருக்கு பாத்தீங்களா? நம்ம பேட்டர்ன் பிரேக் பண்றதுக்கும் நீங்க எடுத்திருக்க ஹைக்கும் இன்டர்மீடியட் நடுவுல ஒரு இந்த அது இடத்துலங்களா, ஏன் அது இது எதனால வந்து இது 4 ஹவர்ல இப்படி இருக்கு. பட் டெய்லியில போனீங்கன்னா உங்களுக்கு அது தெரியாது பெருசா, தெரியுதுங்களா. முதல்ல வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டே டைம் ஃப்ரேம் தான் அனலைஸ் பண்ணோம். கரெக்டுங்களா, ம். டே டைம் ஃப்ரேம் இது சிங்கிள் இல்லை, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கேண்டில் தான். ஸோ டே டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுவோம், நமக்கு ரோஸ் எங்கே இருக்கு, இந்த இடம் தான். ஓகே ரைட். ஓகே தேங்க்யூ. வேற ப்ரோ ஏதாவது சொல்லுங்க. ப்ரோ இப்போ டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்றது? இப்போ டே டைம்ல நம்ம தெரிஞ்சிருச்சு ஸ்பாட்ல இருந்து ரிவர்ஸ் ஆக போகுது. டார்கெட் எப்படி கால்குலேட் பண்றது? டார்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பேட்டர்ன் ட்ரா பண்ணுறோம். சரிங்களா, அதில் ஏபிசிடி எக்ஸ்ஏபிசிடி இந்த மாதிரிலாம் இருக்கும். சரியா ப்ரோ, சியிலிருந்து டி, சி டு டி, இந்த மொத்த சிங்கில் 50% தான் டார்கெட்டாக இருக்கும். மொத்த சிங்கில் 50% டார்கெட். 50% டார்கெட், இது டிஃபால்ட். சரிங்களா, பட் ஒவ்வொரு பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஏன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்ட்ரைட்டாக 50% வராது. சரிங்களா, சம்டைம்ஸ் என்ன ஆகும், கொஞ்சம் தூரம் வரும். இப்போ இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குங்களா, இந்த ஜோனில் ரிவர்சல் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே வந்துடும். இப்போ அந்த சப்போர்ட் எப்படி நம்ம செக் பண்றது? இப்போ நம்ம வந்து இது எல்லாமே வந்து டெக்னிக்கல் அனலைஸ் ப்ரோ. இது நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணால் உங்களுக்கு அது புரியும், இது எப்படி ட்ரா பண்ணணும். இப்போ இந்த ஜோன் எப்படி மார்க் பண்ணுறோம், நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் புரிஞ்சிடும். சரிங்களா, இந்த ஜோன் எப்படி மார்க் பண்ணுறோம் நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள் புரியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருன்னு இருக்கும். இந்த ஒவ்வொரு டெக்னிக்கலும் நீங்கள் லேர்ன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். எங்கெல்லாம் ஜோன் இருக்குது, எங்கே ரிவர்சல் ஆகலாம், எங்கே புல் பேக் கொடுக்கலாம், எங்கே டைவர்ஜன்ஸ் நடக்கலாம், இது எல்லாமே வந்து நீங்கள் லேர்ன் பண்ண உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இப்போ இந்த ஜோன் எப்படி மார்க் பண்ணுறேன், ப்ரோ? லாஸ்ட் கிளாஸ் வந்து நான் அப்லோட் பண்ணல, அதுக்கு முன்னாடி கிளாஸில் இருக்கும். லாஸ்ட் கிளாஸ் வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா, இந்த ஜோன் ஒன்றும் இல்லை, ஓகேங்க. இந்த பி லைனில் வந்து ஒரு லைனை ட்ராப் பண்ணலாம். இந்த பி இருக்குங்களா, இந்த இடத்துல ஒரு லைன். சரிங்களா, இந்த இடத்துல வந்து 1. ஸோ இது வந்து என்னது நமக்கு ஜோன். இந்த ஜோனை தான் நான் வந்து லாஸ்ட்டாக மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். சரிங்களா, இப்போ கரெக்டாக வந்து மார்க்கெட் அங்கே தான் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துருக்கும். தெரியுதுங்களா, 5 மினிட்ஸ் மார்க் பண்ணும்போது நமக்கு அங்கே தான் வந்து க்ளோசிங் இருந்துக்கும். இந்த ப்ரோ ஜோனை தாண்டி இன்னொரு க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட், திரும்ப ஜோனில் வந்து ரீடெஸ்ட் எடுத்து ஒரு புல் பேக். இப்போ ஓவரால் ட்ரெண்ட் பீரிஷாக வந்து திரும்ப என்ன ஆகும், ஜோனை ஹிட் ஆகி உடச்சிட்டு ஃபாலோ ஆகும். தேட்டிங்கிறது ரிவர்ஸ் எடுத்துட்டு மேலே போகும். சரிங்களா, இன்னொரு டைம் சொல்லுங்க ப்ரோ, அந்த இது மட்டும் பி பாயிண்ட். இந்த இதுங்களா
நான் அந்த பி பாயிண்ட்டும் அதுக்கு மேலே கோடு போட்டிங்களா? நீங்கள் எந்த பேட்டர்ன் போட்டாலும் பியில் வந்து ஒரு லைனை வந்து மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே ஓகே ப்ரோ. டபிள்யூ எம் என் எந்த பேட்டர்னாக இருந்தாலும் பியில் வந்து ஒரு லைனை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. சரிங்களா? இது ஜஸ்ட்டு ஸ்விங்கோட ஹை தான். சரிங்களா? ஓகேங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் பேஸ் ஃபிப்னு ஒரு டூல் இருக்கும். லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா ட்ரெண்ட் பேஸ் ஃபிப். ஸோ இதை எடுத்துகிட்டு ஓகே ஏபிசி ஸோ இந்த மூணையும் மார்க் பண்ணிங்கன்னா ஓகே இதில் பிக்கு மேலே என்ன லைன் இருக்குது? 1 இருக்குங்களா? வேல்யூ ஓகே ஓகே 1. ஏன் இங்கே 1 வைக்கிறோன்னா இது ஓப்பனிங்கு கேப்பு. ஓகே சரிங்களா? இந்த ஜோனுக்குள்ள ஓப்பன் இருந்தால் நம்ம கீழே மார்க் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஓப்பனிங்கு கேப்பு. ஸோ அதனால் மேலே 1 மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஓ ரெண்டு பிக்கு மேலே ப்ரைஸ் ஓப்பன் தான் ஆனது. பார்த்தீங்கன்னா வந்து ஆமாங்க. இந்த ரெண்டு ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஓகே ப்ரோ. ப்ரோ இன்கேஸ் வந்து இப்போ பி பாயிண்ட் கீழே எனக்கு ஓப்பனிங் ஆயிருந்தா என்ன ப்ரோ? பி பாயிண்ட் கீழே ஓப்பன் வந்து இந்த பி கீழே நியரஸ்ட் லைன் எடுத்துப்போம். சரிங்களா? ஓகே ஓகே அந்த ஓகே நியரஸ்ட் ஓகே லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த பி டு டிக்குள்ளே ஒரு ட்ரேடுக்கான என்ட்ரி இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஓகே என்ட்ரி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிப்பேன். பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இது வந்து நமக்கு இங்கே ரிஸ்க் ரிவார்டு கம்மி. ஸோ இது நம்ம எடுக்கல. புட்டுக்கு தான் வெயிட் பண்ணுற சொல்லியிருப்போம். அதே மாதிரி புட்டு வந்துருச்சு. அதுக்கான ட்ரேடு எடுத்தாச்சு. இப்போ எந்த அப்போ ட்ரேட் இருக்கான்னா இப்போலாம் ஒரு ட்ரேடும் கிடையாது. சரிங்களா? கேட்டாலும் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா லைவ் மார்க்கெட். ஓகே ஓகே ரைட். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? இந்த ஸ்பாட்டுக்கு தான் நம்ம ஹெட்ஜிங் தான் போட்டுக்கணும் ப்ரோ. ஸ்பாட் அனலைஸ் பண்ணுறீங்கன்னா ஹெட்ஜ் தான் போடும். சரிங்களா? காலும் புட்டு அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அதில் ஆப்ஷன் பையோ செல்லோ போய்க்கலாம். பட் ஆப்ஷன் பையும் சரி செல்லும் சரி ரெண்டுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. சரிங்களா? ஓகே ஓகே ஏதாவது சின்ன தப்பு பண்ணீங்கன்னா கூட ஓகே இல்லை ஏதாவது ஒரு லாஸ் ஆச்சு போய் தெரியாமல் ஆவரேஜ் எல்லாம் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் 2 வாரம் எடுத்த லாஸ் எல்லாம் என்ன ஆகிடும்? ஒரு ட்ரேடில் வாஷ் அவுட் ஆகிட்டு போயிடும். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? சேஃபாக இருக்கிறது ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிறது செக்மெண்ட் ட்ரேட் பண்ணுங்க. ஹெட்ஜிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் எவ்வளோ இருக்கும்? மொத்த கேபிட்டலு 7% 8% அதிகபட்ச ரிஸ்க்கு. அந்த அதிகபட்ச ரிஸ்க் உங்களுக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு வரும். சரிங்களா? ம் அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8லேருந்து 15%குள்ளே இருக்கும். சம்டைம்ஸ் 20% கூட வரலாம். சரிங்களா? ஸோ அதில் எடுக்கிற ஸ்ட்ரைக்கு அந்த எக்ஸ்பைரி டேட்டை பொறுத்து இருக்கும். ப்ரோ இப்போ ஹெட்ஜிங் பண்ணுறோம்ல, எஸ் ப்ரோ. அதில் 200 பாயிண்ட்ஸுக்கு பதிலாக 100 பாயிண்ட்ஸ் வைக்கலாமா ப்ரோ? 100 100 பாயிண்ட்ஸ்னால் ஒரு பாயிண்ட் நாளுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு மாறுங்க. அதான் ஓரளவுக்கு மினிமமாக வந்தால் கூட ஓகே தான். இல்லை நீங்கள் டெய்லி உங்களுக்கு அந்த என்ட்ரி கிடைக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும்ல. ஓ ரெண்டாவது பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பேட்டர்னால பெரிய பேட்டர்ன். சரிங்களா? இதெல்லாம் ம் டார்கெட் பெருசு. ம் அதே மாதிரி இங்கே இப்போ 500 பாயிண்ட். இப்போ 500 பாயிண்ட்ல வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு எக்ஸ்பைரி எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா போதும். ஒரு 4-5 நாள் கழிச்சு மேலே போனால் கூட உங்களுக்கு என்ன ஆகிடும்? அந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் நியர்லி வந்துடும். சரிங்களா? ஓகே ப்ரோ. இப்போ டெய்லி நாம போகிறோம்னா அதை 100 பாயிண்ட் வைக்க வேணாங்களா? 200 பாயிண்ட் கேப்ல இருக்கட்டும். 200 பாயிண்ட் கேப்ல இருந்தால் தான் உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு நல்லா இருக்கும். ம் ரைட். ஓகே. ஹலோ. ஹெட்ஜிங்க்கு எந்த எக்ஸ்பைரி எடுக்கணும்னு கேட்டிருக்கீங்க. அதாவது நம்ம டார்கெட் வந்து 100 பாயிண்ட்டாக இருந்தால் கரண்ட் எக்ஸ்பைரியே போய்க்கலாம். சரிங்களா? இது என் டார்கெட் 300 பாயிண்ட் 400 பாயிண்ட்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 days ஆச்சு வேணும். அப்போ எப்பவுமே அடுத்த எக்ஸ்பைரி போகிறது பெட்டர். சரிங்களா? எப்பவுமே வந்து நம்ம எடுக்கிற என்ட்ரிலேருந்து ஒரு 4-5 நாள் நமக்கு டைம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி நான் போய் எடுக்கிறேன்னா எக்ஸ்பைரி எப்போங்க? செவ்வாய்க்கிழமை. இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது. 2 நாளில் 300 பாயிண்ட் போகுமா? சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அப்படியுமே என்ன பண்ணும்? அதுக்கு அடுத்த வர எக்ஸ்பைரி போகிறது பெட்டர். ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. அண்ணா ஒரு சின்ன டவுட்ண்ணே. சொல்லுங்க. அண்ணா இப்போ நம்ம எக்ஸே பி வரைஞ்சிட்டோம். இப்போ சில இருந்து டிக்கு பாயிண்ட்டுக்கு நம்ம இப்போ ஃபிப் ரிவர்ஸ் ஃபிப் போறோம்னு வைங்களாண்ணே. சரிங்க. போடும்போது வந்து அந்த வேல்யூஸ் நம்ம ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கலாண்ணே. 1.618 அந்த மாதிரி வேல்யூ இருக்கும்போது அது நமக்கு பேட்டர்ன்ல இருக்க வேல்யூவை விட அதுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்க வேல்யூ கிட்ட ரீச் ஆயிட்டு வருது. ஆனா நம்ம பேட்டர்ன் வரையும் போது நமக்கு அந்த டூல எடுத்து நம்ம நீங்க இப்போ போட்டிருக்கீங்களாண்ணே. அதே மாதிரி போடும்போது பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து நமக்கு ஃபிகர்ல உள்ள வேல்யூ வர மாட்டேங்குது. கொஞ்சம் பெரிய வேல்யூவா காமிச்சாலும் அது அந்த பேட்டர்னாவே நம்ம கன்சியூம் பண்ணி எடுத்துக்கலாமா இல்லாட்டினா எப்படின்னா இன்வாலிடா? எனக்கு டவுட் சரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகல ப்ரோ. எனக்கு சார்ட் அனுப்புங்க. சரிங்களா? அந்த சின்ன இருக்க சார்ட் அப்படியே அனுப்புங்க. நான் பார்த்து சொல்கிறேன். ஓகேங்களா? சரிண்ணே. சரி சரி சரி. அந்த சார்ட் மட்டும் எனக்கு அப்படியே அனுப்புங்க. இல்லாட்டி இதை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? சரி ஓகேண்ணே. அண்ணா இல்ல அதாவது என்னன்னாண்ணே நான் வந்து அதான் ஜோனை தாண்டி லைட்டாக மேலே போகும். கரெக்டுங்களா? அதுதான் அதான் அது எனக்கு புரிஞ்சுங்க. எனக்கு அந்த சார்ட் மட்டும் அனுப்புங்க.
நம்ம மார்க் சரி, பண்ணது ஓகே. கரெக்டாக இல்லையான்னு போட்டு பார்த்துடலாம். ஓகே. ரைட். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ப்ரோ என்ட்ரி எக்ஸிட் அந்த ஆப்ஷன் எட்ஜிங் வீடியோ அனுப்புறேன்னு சொன்னீங்க, அது கிடைக்குமா ப்ரோ? லைவ்ல எக்ஸிக்யூட் பண்ணீங்களா? ஆமாம் ப்ரோ. ஓகே, நம்ம ஆல்ரெடி அனுப்பியிருக்கோம். நான் இன்னொன்று வேணால் நான் கரண்ட் பேட்சுக்கு நான் ஒரு கிளாஸ் எடுத்து அனுப்புகிறேன், சரிங்களா? ஏன்னா லைவ்ல சரி. இருந்து ட்ரேட் எடுத்து காட்டக்கூடாது. ஓகே ஸோ ஓகே ப்ரோ. நான் செப்பரேட்டாக நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஓகே பண்ணாமல் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன், சரிங்களா? ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே, ப்ரோ இந்த குரூப் போடுறீங்களா ப்ரோ? வந்துடுங்க, குரூப்பில் வந்துடும். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்துடும். அந்த ஹெட்ஜிங்க்கு வந்து அலர்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? டைம் கிடைக்கல, மேபி இந்த வாரம் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அலர்ட்டில் ஆட் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸோ வேறு டவுட் ஸ்டாப் பண்ணிக்கலாங்களா? ப்ரோ அப்புறம் இப்போ அந்த ஹார்மோனிக் படிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக் எதுவும் படிக்கணும் அப்படிங்கிறது எது இருக்குங்களா? ஏன்னா ட்ரேடிங் பத்தின எந்த நாலேஜும் இல்லாம டைரக்டா ஹார்மோனிக் ட்ரேடிங் நம்ம படிக்க கிளாஸில் முடியுமா? வந்து பேசிக்லேருந்து சொல்லி தருவோம் ப்ரோ. ஓகே. ஸோ இல்ல தேவைப்படாது. அது ரெண்டாவது நம்ம கிளாஸில் அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். அசைன்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ அசைன்மெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ கற்றுக்கலாம். ஸோ அப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் டெய்லி ஒரு 1/2 hour ஆச்சு அசைன்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. வெரி பேசிக், அதாவது ரொம்ப அடிப்படையான ட்ரேடிங்ல ஏதாவது எல்லாம் மினிமம் இல்லை, தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் அப்படி. இருக்கும். அதெல்லாம் சேர்த்து நம்ம கிளாஸ் இருக்கும். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம டார்கெட் டீம் கிளாஸ் வந்து ப்ரோ. ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங்கில் வந்து நைட் கிளாஸ் இருந்தாலும் மார்னிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கும். இந்த மாதிரி மீட்டிங் கனெக்ட் பண்ணி மார்னிங் என்ன பண்ணுவோம், அசைன்மெண்ட் இப்போது ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் இருப்பாங்க, கரெக்டுங்களா? நிறைய பேருக்கு வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ அதனால என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு டீம் மட்டும் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் வந்து மீட்டிங் கனெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்துருவோம், சரிங்களா? ஓகே ப்ரோ. வேற ட்ரேடிங் எதுவும் எப்படி யூஸ் பேசிக் டூல்ஸ் பண்ணுறது, வந்து நம்ம வந்து பை பண்ணுங்களா? இல்ல வந்து இப்ப இது பண்றோம் அப்படின்னா ட்ரேடிங் வியூ வந்து நீங்கள் வாங்கணும்? பேசிக் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. யூடியூப்பில் போய் உட்காந்திங்கனாலே நீங்கள் நிறைய கற்றுக்கலாம், சரிங்களா? நீங்கள் அப்படியெல்லாம் செலவெல்லாம் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் ஓகே பேட்ச் ப்ரோ. ப்ரோ எப்போ நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ ஆரம்பிக்குது? ப்ரோ? நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜனவரி 10க்கு உள்ளே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கான அப்டேட் பண்ணிட்டு சொல்கிறேன், சரிங்களா? எப்போ ஸ்டார்ட் ப்ரோ பண்ணுறேன். இந்த ஹெட்ஜிங் ஏதாவது ஒரு லிங்க் ஓகே. அனுப்பிச்சு. அந்த மார்னிங் பேட்ச் நிறைய மெம்பர்ஸ் கேட்டிருக்கீங்க, நான் அதுவுமே பிளான் பண்ணிட்டு சொல்கிறேன், சரிங்களா? பட் என்னென்னா ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வேலை நிறைய செய்கிற மாதிரி இருக்கும். அசைன்மெண்ட் நிறைய பண்ணணும், டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் ரொம்ப டைட் பிஸி ஸ்கெடியூலில் வச்சுட்டு கிளாஸ் ஜாயின் பண்ண வேண்டாம், சரிங்களா? ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குங்க? ஆனா ஆஃப்லைன் கிளாஸஸ்லாம் எப்படின்னா? ஆஃப்லைன் கிளாஸஸ் February 14க்கு அப்புறம் இருக்குங்க. நம்ம ஓகே நெக்ஸ்ட் ஓகே. மந்த் அது மிடில் எத்தனை தான் நாள் ஆஃபீஸ் இருக்கும்? ஸ்டார்ட் பண்ணோம். 1 வீக் பிளான் பண்ணியிருக்கோம். ஆ மார்னிங் டு ஈவினிங் ஃபுல்லாகவே கிளாஸ் இருக்கும், ப்ராக்டிஸ் இருக்கும், ஓகே ஓகே ஓகே. லைவ் ட்ரேடிங் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இல்ல ஸோ நமக்கு ஊர் வந்து திருவண்ணாமலை. அங்க தங்கியிருந்தா இது பண்ற மாதிரி இருக்குமாண்ணே? அதான் ஒரு அதெல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோங்க. ஸோ அதெல்லாமே நம்ம ஃபுல்லாக ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? சரிண்ணே. ஹாஸ்டல்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இப்போ கோயம்புத்தூர்ல மட்டும் தான் லைவ் கிளாஸஸ் போடுறாங்க. நம்ம ஆஃபீஸே கோயம்புத்தூர் தான் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறாங்க. இன்னும் 15 நாளில் ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? ஓகே. இப்போதைக்கு அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 day ஒர்க் ஷாப் மேபி நம்ம சென்னையில் கண்டக்ட் பண்ணுவோம். பட் 1 dayல வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜி தான் கற்றுக்க முடியும். ஃபுல் டெக்னிக்கல் கற்றுக்கிறது கஷ்டம், டைமே இருக்காது. நெக்ஸ்ட் ஆன்லைன் ஒர்க் ஷாப் எப்போ கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ? Jan 10க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறோம். Jan 7லேருந்து 10க்குள்ளே இருக்கும். இன்னைக்கு நான் அப்டேட் பண்ணுறேங்க. ஓகே. கரெக்ட். வேறு ஏதாவது டெக்னிக்கலாக டவுட் இருக்குங்களா? இது வந்து ஆப்ஷன் எட்ஜிங் தானே ஃபுல்லாவே நம்ம பண்றது? நம்ம ஹெட்ஜிங்கும் பண்ணலாம், பையிங் பண்ணலாம், செல்லிங் பண்ணலாம், சரிங்களா? இப்போ நான் பையிங் நான் பண்ணதை நான் காட்டிட்டேன், பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி, ஆமாண்ணே ஆமாண்ணே. சரிங்களா? ஆனால் இது ரெக்கவர் பண்ண முடியாது, சரிங்களா? இது ரொம்ப ஓகே. ரிஸ்க்கு. ஓ சின்ன சரி. தப்பானா உங்களோட ரொம்ப நாள் ப்ராஃபிட் ஒரு நாளில் கூட போயிடும். சரி. ஆனா இப்போ எட்ஜிங்னா அது நமக்கு கேபிட்டல் வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் வந்து என்ன வேணும் ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நமக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எதுக்கு மார்க்கெட் வரும், நம்ம காசை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், எஃப்டியில் போடலாம், கரெக்டுங்களா? அதுலேருந்து நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், இயர்லி அப்ராக்சிமேட்டாக 12%, 6 to 14% 7. சொல்லலாம், கரெக்டுங்களா? சரி ஓகே. எஃப்டியாக ஆமாண்ணே. இருந்தால் 7%, 6%, மியூச்சுவல் ஃபண்ட் தான் 12% நம்ம வந்து ப்ரீவியஸாக அவ்வளோ கொடுத்துருக்கு, அதனால் நம்ம சொல்கிறோம். ஃபியூச்சரில் கொடுக்குமா நமக்கு தெரியாது, பட் ஆமா. 12 to 14. புரியுதுண்ணே புரியுது. இப்போ அதை விட அதிகமாக வேணுச்சு வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரும், கரெக்டுங்களா? கண்டிப்பாண்ணே. பட் ஆப்ஷன் பையிங்குள்ளே போனேன் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரே ட்ரேடில் 100%, 200% கிடைக்கும், பட் அதே அளவுக்கு வாஷ் அவுட் பண்ணி விட்டுரும். சரி, நமக்கு என்ன வேணும், அந்த புரியுதுண்ணே. 14% விட அதிகமாக இங்கே சம்பாதிக்கணும், அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஹெட்ஜிங் போயிட்டீங்கன்னா ஹெட்ஜிங் உங்களுக்கு என்னது, நான் இப்போ இந்த ஹெட்ஜிங்லேயே நான் காட்டுறேன் பாருங்களேன்.
சேஃபர் சைடா? ஆமாம், சேஃபாக சைடு வச்சுங்களா. இப்போ நம்ம ஒரு பொசிஷன் எடுக்கிறோம். இப்போ நான் புல் கால் ஸ்ப்ரெட் எடுக்கிறேன்னா வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு ட்ரேடுக்கு அதிகபட்சம் எவ்வளோ ரிஸ்க் பாருங்கள். இங்கே மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ? 10% தான். 10. ஆமா, என்னோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோங்க? 24%. ஆமா 24%. சரிங்களா. இது ஆமா. மார்க்கெட் நான் புல்லிஷ் நீங்கள் எடுத்திருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டில் பீரிஷில் போகுது. எவ்வளோதான் எக்ஸ்ட்ரீமாக பீரிஷ் போனாலும் எனக்கு அதிகபட்சம் 10% தான் லாஸ் வரும். அதுக்கு மேலே லாஸே போகாது. ம். நான் பயப்படாம நான் புரியுது. ஹோல்டு பண்ணுவேன். சரிங்களா. ம். அண்ட் அதிகபட்ச ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 24%. 24 எக்ஸாக்டாக நம்ம பிடிக்க முடியாது. ஏன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு தான் 20% கிடைக்கும். நம்ம அதிகபட்சம் 15%லேருந்து 20% என்ன பண்ணலாம்? கேட்ச் பண்ண முடியும். கேட்ச் பண்ண முடியும். ஆமாங்க. சரிங்களா. இப்போ நம்ம இதை தான் பார்க்கணும். நம்ம என்னதான் எக்ஸ்ட்ரீமாக நமக்கு ஆப்போசிட்டில் போனாலும் நமக்கு பெரிய லாஸ் வந்துடக்கூடாது. நம்ம ஆப்ஷன் பை என்கிட்ட கேபிட்டல் இல்லை, என்கிட்ட 5000 தான் இருக்குது, 10,000 இருக்குது, ஸோ நான் ஆப்ஷன் பை போகிறேன்னு நம்ம போயிட்டே இருந்து சின்ன சின்ன தப்பு பண்ணால் கூட என்ன ஆகிடும்? அந்த கேபிட்டல் மொத்தமாக வாஷ் அவுட் ஆகிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? இதுக்கு 45,000 தேவைப்படுதா? இப்போ என்கிட்ட 45,000 இல்லை. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? அதை அப்படியே ஹோல்டில் வச்சுட்டு இந்த ஹெட்ஜிங்கில் வந்து நான் ப்ராப்பராக மார்க்கெட் அனலைஸ் பண்ண நான் 10 அனலைஸ் பண்ணால் 10 எனக்கு 8 ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? 10 ஒரு 8 அனலைஸ் என்ன ஆகணும்? ஒர்க் ஆகும். அந்த 8 அனலைஸ் ஒர்க் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? டெக்னிக்கல் லேர்ன் பண்ணி உங்கள் அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். சரி, இப்போ அதுக்கு வந்து டைம் எடுக்கும். 1 மாதம் இருக்கும், 2 மாதம் இருக்கும், ஒரு சிலருக்கு 3 மாதம் 4 மாதம் இருக்கும். அப்போ அந்த 3 to 4 months நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேப் ரன் பண்ணிடலாம். நீங்கள் பொறுமையாக கேபிட்டலை ரெடி பண்ணிக்கலாம். ஆமா. ஆமா, ரெடி புரியுது. பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெட்ஜ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நீங்கள் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். லிமிட்டட் ரிஸ்க், லிமிட்டட் ப்ராஃபிட், சேஃபாக செக்யூராக இருக்கும். ஒரு 2 வருஷம் கழிச்சு அதே மாதிரி நீங்கள் 10 அனலைஸ் பண்ணுறீங்க. 10 அனலைஸ் உங்களுக்கு 8 ஒர்க் ஆகுது, இல்லை 7 ஒர்க் ஆகுது வச்சுக்கோங்க. ஒரு 2 வருஷம் வச்சு உங்கள்கிட்ட கேபிட்டல் ஒரு 2 lakh நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லாட் பதில் நீங்கள் எத்தனை லாட் போடலாம்? அந்த இடத்துல 2 லாட் போடலாம். 4 2, லாட் 3. போடலாம். 2 lakh. ஓகே. 4 லாட் போட்டிங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோ வருது பாருங்கள்? 42,000. லாஸு 17. அதே 10% தான் 24%. சரிங்களா. இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடில் இதில் நீங்கள் 50% எடுத்தால் கூட ஒரு ட்ரேடுக்கு ஈஸியாக எவ்வளோ வரும் உங்களுக்கு? 10,000-இருந்து 20,000 வருமா? நான் பாதிப்பாக சொல்கிறேன். சரிங்களா. இப்போ ஒரு ட்ரேடு 10,000ங்கிறது கம்மிங்களா அதிகங்களா? அதிகம் அதிகம். அதிகம். அப்போ நீங்கள் லாங் டேர்ம் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா. இப்போ எனக்கு 2,000 வேணும், எனக்கு டெய்லி ஒரு 1000 வேணும், டெய்லி எனக்கு 500 கிடச்சா போதும், அப்படி நீங்கள் போகக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ எவ்வளோ கேபிட்டல் ரெக்வயர்ட் ஃபார் ஹெட்ஜிங்? ஹெட்ஜிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து 40 to 50K தேவைப்படும். சரிங்களா. இப்போ இதிலே கிளிக் பண்ணிக்காங்க. புல் கால் ஸ்பீடுக்கு எவ்வளோ? 45,000 தேவைப்படுதுங்களா? இதே நான் அடுத்த வாரம் எக்ஸ்பைரி எடுக்கிறேன். அடுத்த வாரம் எக்ஸ்பைரி எடுத்தால் 44,000 தேவைப்படுது. கேபிட்டல் ஏன் கம்மியாக தேவைப்படுதுன்னா ப்ரீமியம் அமௌண்ட் இப்போ கம்மியாக இருக்குது. சரிங்களா. அடுத்த மாதம் ப்ரீமியம் அமௌண்ட் ஏறிடும். ஏன்னா உங்களுக்கு ஃபெப் ஃபர்ஸ்ட் வீக் என்ன வருது? ஃபெப் ஃபர்ஸ்ட் வீக் என்னங்க வருது? யாருக்கா தெரியுங்களா? எஸ், பட்ஜெட் வருது. பட்ஜெட் வந்தால் காலம் ரெண்டு பக்கம் ப்ரீமியம் நல்லா ஏறிடும். நீங்கள் ஆப்ஷன் பையே பண்ண முடியாது. சரிங்களா. இப்போ ப்ரீமியம் கம்மியாக இருக்குது, அதனால கேபிட்டல் கம்மியாக தேவைப்படுது. அப்போல்லாம் பண்ணால் கேபிட்டல் கொஞ்சம் 60,000 கிட்ட தேவைப்படும். இது நிஃப்டிக்கு. சென்செக்ஸ் போயிட்டீங்கன்னா அங்கேயும் அதே தான், 40,000-இருந்து 45,000. பட் அப்ராக்சிமேட்டாக 50,000-இருந்து 55,000 தேவைப்படும். ஸோ அதை ரவுண்டாக வச்சுக்கோங்க. வேற ப்ரோ எதாவது எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. ப்ரோ இப்போ ஒரு காலை வந்து நம்ம பை பண்றோம், அதுல இருந்து 200 பாயிண்ட் தள்ளி செல் பண்றோம். சரிங்க. வச்சுங்களா. அப்போ செல் பண்ணும்போது அதுக்கே 2 லட்சம் ரூபா வந்துடும். பை பண்ணும்போது ஒரு கரெக்ட். ஒரு இந்த டவுட் 20,000 தான் வருது. நான் லாஸ்ட்டே சொல்லியிருந்தேன். வெறும் செல் மட்டும் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லாஸ் அன்லிமிட்டெட். சரியா ப்ரோ? ப்ரோ ஓகே ப்ரோ. நம்ம இப்போ மார்ஜின் அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனால 2 lakh தேவைப்படும். புரிஞ்சுங்களா. இந்த 2 lakh ஓகே ஏன் தேவைப்படுதுன்னா இப்போ நீங்கள் இந்த ஒரு கான்ட்ராக்டை நீங்கள் செல் பண்ணுறீங்க. சரிங்களா. ஓகே இதோட ப்ரீமியம் வந்து 128 ரூபா இருக்குது. செல் பண்ணியாச்சு. சரிங்களா. அதிகபட்ச ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? 9,000 தான் வரும். ஆமாங்க. பட் நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு 300 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 100 ரூபா என்ன ஆகிடும்? கால் ஆப்ஷன் 100 ரூபா 300 ரூபா 350 ரூபா போயிடுமா? ஆமாங்க. அப்போ லாஸ் இதோட 3 மடங்கு 4 மடங்கு எச்சா போகுமா? ஆமாங்க. அப்போ லாஸ் அன்லிமிட்டடாக போகிறனால முன்னாடியே கேபிட்டல் என்ன பண்ணுவாங்க? 2 lakh லாக் பண்ணி வச்சிருவாங்க. புரிஞ்சுதா ப்ரோ? தேங்க்ஸ் சார்.
ஓகேங்க சார். ஸோ லாஸ் அன்லிமிட்டட் போனால் 2 லேக். ஆனால் நீங்கள் ஹெட்ஜ் பண்ணும்போது இன்னொரு கான்ட்ராக்டை பை பண்ணி வச்சிருப்பீங்களா? ஆமாங்க. இன்னொரு கான்ட்ராக்டை பை பண்ணி வச்சிருக்கனால லாஸ் அதிகபட்ச லாஸ் எவ்வளோ போகும்? வெறும் எவ்வளோ போகும்? 10% தான் போகும். 4000 தான் போகும். 4000 மேலே லாஸ் வருமா இங்கே? ஆமாங்க. வராது. அதிகபட்சமே 4000 தான். சரிங்களா? அப்போ அதிக மேக்ஸிமம் அதிகபட்சமே லாஸ் எக்ஸ்பைரி வராதனால அன்னைக்கு 4000 தான். இங்கே கேபிட்டல் லிமிட்டட். சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் நம்ம எவ்வளோ ஆப்போசிட்டில் போனாலும் லாஸ் என்ன ஆகுது உங்களுக்கு பெருசா? இந்த லிமிட்டை தாண்டவே தாண்டாதனால தாண்டாது. கேபிட்டலும் லிமிட்டட் தான். ஸோ இந்த கேபிட்டல் இது இவ்வளோ இருந்தால் போதும். நீங்கள் வெறும் செல் போடுறதுனால என்ன ஆகும்னா லாஸ் அன்லிமிட்டடாக போகும். சரி, இப்போ நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் ஒரு 1000 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா லாஸ் என்ன ஆகிடும்? அதுக்கேற்ற மாதிரி அதிகமாயிரும். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே லாஸ் போயிடும். நம்ம அந்த லாஸ் கொடுக்குறதுக்கு அக்கௌண்ட்டில் காசு இருக்கணும்ல. அதுக்காக அக்கௌண்ட்டில் காசு 2 லட்சம் இல்லாட்டி ரூபா நம்ம பிளாக் அக்கௌண்ட் மைனஸில் பண்ணுறோம். போயிடும். மைனஸில் பார்த்தா யார் புரோக்கர் காசு தருவா? யாரும் தர முடியாது. அதனால் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க? புரோக்கர் சேஃபாக 2 லேக்கை லாக் பண்ணி வச்சிருவாங்க. எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நாளைக்கு 1000 பாயிண்ட் டவுன் ஆச்சுனாலோ இல்லை 1000 பாயிண்ட் மேலே போச்சுனாலோ அந்த 1 லேக் லாஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து டெபிட்டட். இப்போ இந்த 1000 ரூபாய் டவுனாக போகாதான்னு கேட்டிங்கன்னா போகும். சரிங்களா? ஏன்னா போயிருக்கு. நான் டே டைம் வைக்கிற பாருங்க. இங்கே தெரியுதுங்களா மார்க்கெட்? இந்த இடத்துல எவ்வளோ பாயிண்ட் கேப்பில் ஓப்பன் ஆச்சுங்க? ஓப்பன் ஆகும்போது கிட்டத்தட்ட பாருங்க 1100 பாயிண்ட். இப்போ இங்கே யாராவது போயிட்டு புட்டை செல் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே 100 அந்த புட்டு இங்கே எவ்வளோ போயிருக்கும்? 1000 ரூபாய் கிட்ட போயிருக்கும். ஆமாம். அப்போ 900 பாயிண்ட்டு என்னங்க லாஸ். இந்த லாஸ் வந்து கொடுக்கணும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் மார்க்கெட் நடக்கும். சரிங்களா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் பாருங்க, ஒரே நல்ல பெரிய ஃபால். ஸோ இந்த மாதிரி கேப் அப் வந்து நிறையா நடக்கிறதுனால தான் எடுக்கும்போது 2 லேக் வந்து பிடிச்சிக்கும். ரெண்டாவது ப்ராஃபிட்கான ப்ராபிலிட்டி அதிகம். ஸோ ப்ராஃபிட்கான ப்ராபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கான கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். ஓகே ப்ரோ. இப்போ ஹெட்ஜிங் பண்ண இந்த 1000 பாயிண்ட் போனாலும் நமக்கு அந்த லிமிட்டட் லாஸ் மட்டும் தானே ப்ரோ? ஹெட்ஜிங்கில் உங்களுக்கு எப்பவுமே லிமிட்டட் லாஸ் தாங்க. ஓகே. எவ்வளோ பாயிண்ட் கீழே போனாலும்? எவ்வளோ பாயிண்ட் போனாலும் அந்த லாஸை தாண்டாது. இவ்வளோ தான் ஓகே. அதிகபட்சம். ஸோ அதனால தான் ஹெட்ஜி வந்து நம்ம சொல்கிறது, பை போகாதீங்க, செல் போகாதீங்க. நீங்கள் பை போய் ப்ராஃபிட் பண்ணுறீங்க, ஓகே. என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணி விட்ரும்? நம்ம லாஸ். பண்ணுற சின்ன மிஸ்டேக்னால ஒரு ஆவரேஜ் பண்ணுவோம் தெரியாமல் வெயிட் ஓகே. பண்ணுவோம். எஸ்எல் போடாமல் எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம். அது என்ன ஓகே. பண்ணும்? பெரிய லாஸ் பண்ணிட்டுரும். ஓகே. ஓகே சரிங்களா? ப்ரோ. இப்போ நம்ம 100ல் ஹெட்ஜிங் 2 பேர் 3 பேர் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே. சரிங்களா? மற்றவங்க எல்லாமே டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் என்ன பண்ண முடியாது, எங்கேயாவது போய் ஒரு தப்பு பண்ணி விட்ருவோம். ஓகே. ஸோ அதில் ஓகே. போகிற லாஸ் தான் பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு போகும். சரி, ஓகேங்க ப்ரோ. இது ஹெட்ஜிங் போகிறோம் நமக்கு ஒரே வழி வந்து ஃபஸ்ட்டு பை பண்ணி அப்புறம் தான் செல் பண்ணிக்கணும். ஆமாம். ஓகே ஓகே ப்ரோ. ஆனால் செல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு செல்லை வந்து செல் பண்ணிட்டு அப்புறம் தான் பையை வந்து செல் பண்ணணும். ஆமாங்க, கரெக்ட். நான் இன்னைக்கு பொசிஷன் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அது எப்படிங்கிறத வேணா வீடியோவில் அட்டாச் ப்ரோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ப்ரோ ஒரு டவுட். சொல்லுங்கள். ப்ரோ ஹெட்ஜிங் வந்து எவ்வளோ டேஸ் வந்து மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணலாம்? நம்ம டார்கெட் வரைக்கும் ஹோல்டு பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. நம்ம எக்ஸ்பீரிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருப்போம்ல, அதில் நம்ம ஆமா. டார்கெட் வரும். இப்போ என் டார்கெட் இவ்வளோ தான் அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணிவிடும், நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஓகே ப்ரோ. இது எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து செல்லிங் பண்ணி வச்சிருந்தோம்னா மறுபடியும் எக்ஸ்பைரி அன்னைக்கு உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்காது. ஓகே. இங்கே இங்கே இருக்கு பார்த்தீங்களா மார்ஜின் பெனிஃபிட். ஓகே இப்போ 44,000 காட்டு. எக்ஸ்பைரி அன்னைக்கு போனால் இது 70,000 காட்டும். ஏன்னா ஓகே எக்ஸ்பைரி அன்னைக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்காது. ஓகே எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்ம சேம் எக்ஸ்பைரி எடுக்க மாட்டோம், நம்ம அடுத்த எக்ஸ்பைரி தான் எடுப்போம். ஓகே. சரிங்களா? ஹெட்ஜிங்லேயே வந்து நம்ம நிறைய வியூஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே நம்ம கிளாஸில் மோஸ்ட்லி பார்ப்போம். சரிங்களா? பட் ப்ரோ இதில் இப்போ வந்து வந்து ஆனால் உங்களுக்கு என்னன்னா நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறது நிஃப்டியோட ஸ்பாட்டை மட்டும்தான். கால் ஓகே ஆப்ஷன் ப்ரோ. பார்க்க போகிறது இல்லை, புட்டை பார்க்க போகிறது இல்லை. ஸ்பாட்டை மட்டும் அனலைஸ் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் என்னென்ன டெக்னிக்கல் லேர்ன் பண்ணாலும் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல மட்டும் அப்ளை பண்ணால் போதும். நீங்கள் வேறு எதுவும் பார்க்க வேண்டாம். சரிங்களா? இப்போ ஓகே. நான் சொல்கிறது இப்போ ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு அது புரிஞ்சும் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்காம இருக்கலாம். பட் நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சும் கூட நீங்கள் திரும்பி இங்கேயே வந்து நிற்பீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். ஓகே. ப்ரோ டவுட் ப்ரோ. சொல்லுங்கள். ப்ரோ இப்போ நமக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பாட்ல. ஓகே. இப்போ வந்து நான் வந்து இன்ட்ராடே பண்றதுக்கு வந்து நான் போய் புட்ல போய் பார்க்க அப்படின்னா புட்ல அதே டைம் ஃப்ரேம்ல பாத்துக்கலாமா இல்லாட்டி எப்படி இல்லை ப்ரோ அதே எந்த டைம் மாதிரி ஃப்ரேம் புட்டா? பார்க்கணும் அவசியம் இல்லைங்க. புட்டில் ஓகே கரண்ட் ப்ரோ. ப்ரைஸ்லேருந்து நமக்கு லோ டைம் ஃப்ரேம்லையும் பார்க்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஹவர்லி டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஃபாலோ ஆயிருக்கும், பேட்டர்னே ஃபார்ம் ஓகே ஆயிருக்கு ஓகே சம்டைம்ஸ்.
சரி, அப்போ நம்ம டைம் ஓகே ஃப்ரேம் மாற்றிக்கலாம். ஆனால் ரைட் புட்டை மட்டும் பார்க்காம காலையும் சேர்த்து பார்க்கணும். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ரைட். எல்லாமே வந்து ரிவர்சல் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா தான் என்ட்ரி எடுக்கணும் இன்ட்ராடே. ஆமாங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னும் ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. இப்போ மார்க்கெட் கீழே வருதுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. கீழே வரும்போது இப்போ நம்ம வந்து புட்டை வந்து பை பண்ணணுமா இல்லை செல் பண்ணணுமா? ஏன்னா இப்போ நான் புட்டை வந்து கீழே வந்து மார்க்கெட் பை ஃபாலோ பண்ணிடுறேன். ஆனால் உங்களுக்கு புட்டு தான் ப்ரீமியம் ஏறும். ஓகே ப்ரோ. அது வந்து நம்ம காலை வந்து மறுபடியும் இல்லை, அதை மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டீங்களா? இது ஆப்ஷன் பையிங். இது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ப்ரோ. ஆப்ஷன் பை யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் இருக்கு, அது கீழே பாருங்க. கீழே சரிங்களா? போட்டுட்டீங்களா ப்ரோ? மார்க்கெட் ஃபாலோ ஆனால் புட்டோட ப்ரீமியம் ஏறும், மார்க்கெட் மேலே போனால் காலோட ப்ரீமியம் ஏறும். சரிங்களா? ஓகே ப்ரோ. இது வந்து நிறைய வீடியோஸ் யூடியூப்லேயே இருக்கு, இது வந்து பாருங்க. இது பேசிக், இது ரொம்ப பேசிக். சரிங்களா? இது தெரியாமல் நீங்கள் ஓகே எடுத்துறாதீங்க. இது ப்ராப்பர் பாருங்க. டவுட் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே ஓகே. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ மார்க்கெட் கீழே வரங்காட்டி நான் புட் ஆப்ஷனை பை பண்ணிடுறேன். ஓகே. அடுத்து வந்து மார்க்கெட் வந்து சைடுவே போடும்போது இப்போ கால் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சிருப்பேன். புட்டு பை கால் செல் ஒரே டைமில் பண்ணக்கூடாதுங்க. ஓகே ஓகே ரெண்டு வேறு வேறு செக்மெண்ட். ஓகே ஸோ நீங்கள் ஒன்று வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் பண்ணுறீங்க, இன்னொன்று ஆப்ஷன் பையிங்கில் பண்ணுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு ஓகே செக்மெண்ட் தான் பார்க்கணும். ஒன்று ஆப்ஷன் பையிங்கில் இருக்கணும், இல்லாட்டி ஓகே ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்கணும். இல்லை ரெண்டுமே ரிஸ்க்காக தெரிஞ்சதுன்னா ஆப்ஷன் ஹெட்ஜிங் போயிருங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் இப்போ வந்து பிகினராக இருக்கீங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் எப்பவுமே வந்து ஆப்ஷன் ஹெட்ஜ் போகிறது பெட்டர். நீங்கள் இப்போ இருந்த ஹெட்ஜு போயிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களோட இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? ஓகே ப்ரோ. இப்போ ஆப்ஷன் ஹெட்ஜிங் போனால் எதை அதை மட்டும் சொல்லுங்க ப்ரோ. இப்போ மார்க்கெட் கீழே வருதுன்னு அப்சம்ஷன் பண்ணிட்டு அது நான் சொல்லுங்க. ஆப்ஷன் ஹெட்ஜிங்கில் வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். கரெக்டாக 26 மினிட்லேருந்து பாருங்கள். புல்லிஸ்க்கு ஓகே என்ன ப்ரோ. பண்ணணும், பீரிஸ்க்கு என்ன பண்ணணும் டீட்டெயிலாக அதில் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அது ஓகே பாருங்கள். ப்ரோ. எத்தனை நாளைக்கு மட்டும் ப்ரோ போட்டீங்க? 6 days பிஃபோர். ஓகே 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 ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ரைட். வேறு ஏதாவது இருக்குங்களா? ப்ரோ சொல்லுங்கள். போடுவோம். நிஃப்டி வந்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் பண்ணணும். அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்க. நம்ம இப்போ வந்து புட் ஆப்ஷன் போறோம், அந்த ப்ரீமியம் எந்த ப்ரீமியம் ப்ரோ சூஸ் பண்ணணும்? ப்ரீமியம் வந்து 100 ரூபாய்க்கு மேலே இருக்கணுங்க. இப்போ ப்ரீமியம் எல்லாம் கம்மி ரேட்டில் இருக்குது. சரிங்களா? ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ரெண்டுமே புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் ரெண்டுமே 100 ரூபாய்க்கு மேல இருந்தா தான் நம்ம போகணுமா? 100 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் நமக்கு மூமெண்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் கம்மியான ப்ரீமியம் எடுத்தீங்கன்னா நீங்கள் லாட் அதிகமாக போட்டு விட்டுருவீங்க, அது டிகே ஆகிடும். ரெண்டாவது ஆமா, டிகேல இருக்குது, அதான் டவுட் டிகே இருந்துச்சு கேட்டேன். அப்படி இருக்கக்கூடாது. ஓகே ப்ரோ. ரைட். ப்ரோ ஒரு சின்ன டவுட் ப்ரோ. இந்த ஆப்ஷன் சார். ஹெட்ஜிங்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செல் தானே செல் பண்ணணும், அப்புறம் தான் வந்து பை செல் பண்ணணும். இன்கேஸ் அது மாத்தி செல் பண்ணிட்டேன் என்ன ப்ரோ ஆகும்? உங்கள்கிட்ட 2 lakh கேபிட்டல் இருந்தால் தான் அந்த மாதிரி மாற்றி செல் ஆகும், இல்லாட்டி ஆர்டர் ரிஜெக்ட் ஆகிடும். ஓகே எப்பவுமே வந்து முதல்ல பை பண்ணிட்டு அப்புறம் செல் பண்ணுவோம். சரிங்களா? ஏன் முதல்ல பை பண்ணிட்டு செல் பண்ணுறோம்? 2 lakh கேபிட்டல் வந்து அக்கௌண்ட்டில் இருக்காது. கரெக்டுங்களா? ஒருவேளை 2 லட்சத்துக்கு மேலே அக்கௌண்ட் இருந்தால் டேரெக்டாக செல்லே ஆகிடும். அதுக்காக நீங்கள் பை இன்னொரு கான்ட்ராக்ட் பை கொடுத்தாலும் அது பையும் ஆகிடும். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ரைட். தேங்க் யூ. வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லை இது மட்டும். ஓகே. ஸோ அது டவுட் தான் கால் பண்ணுங்க. சரிங்களா? ஆட் பண்ணிடுறேன் ஸோ இது நெக்ஸ்ட் அனலைஸ் வந்து நம்ம டெலிகிராம் வந்து ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? ப்ரோ. இப்போ சொன்னீங்களா ப்ரோ, அந்த ஹெட்ஜிங் அந்த 6 நாளைக்கு அந்த வீடியோ இருக்குது ப்ரோ, டெலிகிராம்லேயே இருக்குது. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக பின் பண்ணிடலாம் ப்ரோ கடைசி. நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் பப்ளிக் சேனல் பின் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். என்ன ப்ரோ இது ஹெட்டிங் இது? பின் மெசேஜ் இருக்கும். இப்போ தான் பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே ஓகே சரி. டைவர்ஜன்ஸ் வீடியோஸ் அப்லோட் வருங்க. நம்ம கரண்ட் பேட்சுக்கு எடுத்துகிட்டு நமக்கு அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. ஓகே. நாளைக்கு வர டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க. சரி ப்ரோ. அந்த 1 hour 20 minutes அந்த வீடியோ ப்ரோ? எஸ் ப்ரோ. ஓகே ஓகே தேங்க்யூ. அதில் 26 மினிட்ஸ் வந்துருக்கும், அது பாருங்கள். 26 டவுட் இருந்தால் எனக்கு minutes. கால் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே ப்ரோ. பட் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. சரிங்களா? உடனே போய் ட்ரேட் எடுத்துடாதீங்க. ஓகே ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.